இதே எப்படி எடிட் பண்ண சொல்லி நெச்சுரல் சொல்லியிருந்தேன். இன்னொரு படம் சொல்லி பார்த்தா இதே எப்படி பண்ண சொல்லி கேட்டு வாங்க பார்க்கலாம். பிக்சர் அப்போ ஓபன் பண்ணி எடிட்டர் போட்டோ கொடுத்துங்க. பேக்ரவுண்ட் அதை கொடுத்துட்டு ஒயிட் சூஸ் பண்ணிட்டு கிராப்ல போயிட்டு போட்டோ அது கொடுத்து டிக் கொடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க போட்டோ ஆட் பண்ணணும். இன்னொரு 3 போட்டோ ஆட் பண்ணிட்டு இந்த போட்டோ சூஸ் பண்ணிட்டு கிராப் கொடுத்துட்டு போட்டோ எடுத்தா போட்டோ கொடுத்துருக்க ஜூம் பண்ணீங்க. ஜூம் பண்ணிட்டு மேல டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா லைட்டா ஜூம் பண்ணணும். இப்போ நான் பண்ற மாதிரி உங்க மேஜர்லயே நீங்க பண்ணீங்க. லைட்டா ஜூம் பண்ணி கரெக்டா சென்டர் வச்சுனா டிக் கொடுத்து இன்னொரு போட்டோ இருக்கா அதையும் கிராப் பண்ணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போட்டோ எடுக்கா போட்டோ கொடுத்து டிக் கொடுத்துங்க. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கணும். மேல இந்த போட்டோ கீழே இந்த போட்டோ வச்சுட்டு இந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணீங்க. இதோட லிங்க் பார்த்தா ட்ரெயிலர் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா அது குத்தினா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஜூம் பண்ணி கரெக்டா சென்டர்ல வச்சிங்க. நான் அதுக்கு நம்பர் வச்சிங்க. வச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு போட்டோ ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு இப்போ டூப்ளிகேட் இருக்கணும். மேலே டூப்ளிகேட் கொடுத்தீங்க. அந்த டூப்ளிகேட் வந்து கிராப் கீழே கிராப் கொடுத்துட்டு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லையா அது ஜூம் பண்ணீங்க. இந்த போட்டோ மேலே தள்ளிட்டு இந்த போட்டோ கிளிக் பண்ணி ஜூம் பண்ணீங்க. ஜூம் பண்ணி கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளெண்டரோட ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டு ஸ்கிரீன் கொடுத்துட்டா உங்களுக்கு இது மாதிரி ஆயிடும். இந்த இமேஜுக்கு வெளியே எல்லாத்தையும் இரேஸ் பண்ணா இரேஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இரேஸ் பண்ணீங்க. டூப்ளிகேட் பண்ணலையா அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல. கீழே பேக்ரவுண்ட் ரிமூவ் இருக்கா அது கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிட்டப்பறம் பாத்தீங்கன்னா இது லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு கழித்து கரெக்டா சென்டர் ரிமூவ் வச்சு இரேஸ் கொடுத்து மீங்க எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிட்டுங்க. நான் இரேஸ் பண்ற மாதிரி இரேஸ் பண்ணீங்க. மேல போட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து எஃபெக்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தேங்க. மேல கீழே போட்டோ அதே மாதிரி கொடுத்தேங்க. அந்த போட்டோ சூஸ் பண்ணிட்டு கீழே பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தமா டிக் கொடுத்தீங்க. நடுவில் இருக்கிற இமேஜுக்கு ஷேடோஸ் கொடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணீங்க. அவ்வளவுதான் எடிட். மேல டவுன்லோட் கொடுத்து நம்ம சேனல் யாரை புதுசா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்க.